அனைவரும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி இல்ல நச்சு ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல வரக்கூடிய ஏஇ எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ அதுக்குண்டான அறிவிப்பு வர்றதுக்குண்டான ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் வந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் தான் எல்லா குரூப்லயும் ஷேர் ஆயிடுச்சு. ஸோ அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் எப்போ வரும், அதே மாதிரி அது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல என்னென்ன போஸ்டரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதையும் தெளிவா என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். சரியா? ஓகே. ஸோ ஏஇ நான் இன்டர்வியூ போஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல வரக்கூடிய நோட்டிபிகேஷனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றதா வரப்போகுது. மே 20 எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 3 நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 நோட்டிபிகேஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் டிப்ளமோ நோட்டிபிகேஷன். டெக்னிக்கலுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த தடவை மூணு விதமான எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ ஜூலை மாசம் 1, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு திருப்பி ஆகஸ்ட் மாசம் நோட்டிபிகேஷன். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் தான் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸாம்ல என்னென்ன போஸ்டிங்லாம் வரப்போகுது, ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்க பாருங்க, டிஎன்பிசி சார்பில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிக்கான நேர்முக தேர்வு அல்லாத பதவியிலே உள்ள பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வரும் மே மாதம் வெளியாகும். ஸோ மே 20 உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் சென்ற ஆண்டு கடந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசி தரப்புல இருந்து சொன்ன டேட்டுக்கு, அதாவது ரிசல்ட்டை தவிர, ரிசல்ட்லயே லாஸ்ட் 2 எக்ஸாம் டிப்ளமோ அண்ட் ஃபீல்ட் டெஸ்ட் தவிர மற்ற எல்லாத்துக்குமே சொன்ன தேதியில நோட்டிபிகேஷன்ல இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வரைக்கும் எல்லாமே சொன்ன மாதிரி தான் விட்டாங்க. சரிங்களா? ஸோ அது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அவங்களோட பணியை அவங்க செவ்வனே செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளோட பணியை நம்ம செய்யறோமா? என்ன சார் நம்மளோட பணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்கிறது. எத்தனை பேர் இப்போ வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் எக்ஸாம் போறப்ப அப்படியே நம்மளை விட பல பேர் பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம படிக்கிற நேரத்துல ஒரு நிமிஷம் நம்ம சரி நாளைக்கு படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இன்னொருத்தவங்க யாராச்சும் படிச்சு பாஸ் ஆயிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. நம்மளால ஏன் முடியல? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்மளால ஏன் முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படிக்கிறத ரிவைஸ் பண்ணாம நம்ம பண்ற தவறு, அந்த தவறை நம்ம ஒவ்வொரு வருடமும் திருத்திக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். அந்த தவறை திருத்தாம இருக்கிறப்பதான் நமக்கு என்ன இருக்குது, நமக்கான வாய்ப்பு தள்ளி போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே போனா வராது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலம் மட்டும்தான், நேரம். இந்த ஒரு நிமிஷம் போயிருச்சுன்னா அந்த ஒரு நிமிஷத்தை நம்மளால திருப்பி எடுக்க முடியாது. ஸோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து படிங்க. சரிங்களா? தயவு செய்து படிங்க. ஸோ உத்தேச வருடாந்திர அட்டவணையில் வெளியிடப்பட்டது என்னன்னைக்கு வரப்போகுது அப்படின்றது மே 20 நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்குண்டான இது வருது. அதே மாதிரி ஆகஸ்ட் 3 எக்ஸாம்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன தேர்வு எப்பப்போ வரப்போகுது அப்படின்றதையும் தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து பாருங்க, இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் 2026 ஆண்டிற்கான டிஎன்பிசி வருடாந்திர அட்டவணையில் உள்ள தேர்வுகளில் முதல் தேர்வாக ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் அப்படின்றதா வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியம், இந்து சமய அறநிலைத்துறை, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, பொது சுகாதாரத்துறை. ஸோ இந்த மாதிரி இருந்தெல்லாம் காலி பணியிடங்கள் பெறப்பட்டுள்ளது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேகன்சிஸ் ப்ரொபோசல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உதவி பொறியாளர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், செயல் அலுவலர் கிரேட் 1, இளநிலை மின் ஆய்வாளர், இளநிலை திட்ட அமைப்பாளர், வேளாண் அலுவலர், தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை உதவி இயக்குனர், மீன்வள ஆய்வாளர், சுற்றுச்சூழல் அறிவியலாளர், நூலகர் நிலை 2, ஆராய்ச்சி உதவியாளர், புள்ளியியல் ஆய்வாளர், இளநிலை அறிவியல் அலுவலர், சமூக அலுவலர், உதவி சுற்றுலா அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களை உள்ளடக்கிய தேர்வு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அப்ப இதுலயே பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் வரப்போகுது அப்படின்றத தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த போஸ்டிங்லாம் எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்குண்டான ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ தயவு செய்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க.
ஸோ மனசாட்சி தொட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணலையோ இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்லாம் கதையே வேண்டாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் கிளாஸ் சீரியஸ் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் ஃபுல் வீடியோ படிக்க முடியல, டைம் ஒதுக்க முடியல அப்படின்றப்ப ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஒதுக்கி ஒரு வீடியோ பாக்குறப்ப அதுல 10 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து அது ஓகேவா இருந்துச்சுன்னா நல்லபடியா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி சார் எனக்கு மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்கல சார். உங்ககிட்ட இன்ஜினியரிங் புக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே, இன்ஜினியரிங்க்கு டிப்ளமோ எம்ஸ்கீம் புக்ஸ் இருந்தா ஓகே. சரி, எங்கேயுமே எனக்கு மெட்டீரியல் கிடைக்கல, என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியலா அவைலபிளா இருக்கு. சிலபஸ் வைஸ் உங்களுக்கு தேவை சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா மட்டும் நீங்க நீடட் இருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. இல்ல சார் என்கிட்ட சோர்சஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா தாராளமா இருக்கிறத வச்சு படிங்க. நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் கொடுப்போம், அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிளியராங்க? ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏஇ படிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, ஏஇக்கு உண்டான இசிஇ மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூ டைப் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, ஸோ மெக்கானிக்கலா இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங் இருக்கட்டும், இன்னும் மெக்கானிக்கலும் ட்ரிபிளியும் அப்டேட் பண்ண போறோம். சரிங்களா? எம்சிக்யூக்கு அப்டேட் பண்ண போறோம். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்துல இந்த எம்சிக்யூஸ் லான்ச் ஆகிடும். ஒரு 1 hour நோட்டிபிகேஷன் பிஃபோர் த நோட்டிபிகேஷன் நம்ம கொடுக்க ட்ரை பண்றோம். கண்டிப்பா அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு, அதுவும் நம்ம கொடுத்துருவோம். அது போக நீங்க டிப்ளமோ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதுக்குண்டான உங்களுக்கு எம்சிக்யூ, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ எதெல்லாம் வேணும் உங்களுக்கு நினைக்கிறீங்களோ எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கு. ஸோ மேபி அதுவும் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு சோர்சஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி டெலகிராம் குரூப்ல இருக்கு. ஸோ எல்லா விதமானதுமே நம்ம கொடுத்துருக்கோம். தயவு செய்து உங்களுக்கு நீடர் இருந்துச்சுன்னா மட்டும், இல்ல சார் எனக்கு இதுல டவுட் இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா தாராளமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஸோ இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏஇக்கு, மெக்கானிக்கல், ட்ரிபிள் சிவிலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 10 யூனிட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் கண்டிப்பா அதுவும் கொடுப்போம். ஸோ அதுவும் கூடிய விரைவில் நடக்குதும். தயவு செய்து எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. எக்ஸாம்ஸ் கிட்டதான் இருக்கு. இந்த வருஷம் 2026 வருஷம் நமக்கானதா இருக்கும். ஸோ அதுக்காக எல்லாருமே நோக்கி பயணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.